Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. டீ கடை மண்டைய கடைக்கு வந்துரு. அங்க அவனுக்கு சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி தரலாம்னு இருக்கோம். நாங்க தான் பார்ட்டி தரோம் அவங்கிட்ட சொல்லிடாத. என்ன சீக்கிரமா கூட்டி வந்துரு. ஓகே நான் பாஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். பாஸ் சீக்கிரமா வாங்க. அங்க பக்கத்துல ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம போய் வயிறு நிறைய சாப்பிடலாம் பாஸ். ரொம்ப ஜாலியா இருக்கணும் பாஸ். பிரமாது நம்பர் 1 பிரபாது ஜான் ஐட்டா டவுன் ஜானாக்கு போறடா டவுன். வாங்கடா வாங்க. இந்த பார்ட்டி நடத்துறது யாருடா? முதல்ல அந்த விஷயத்தை சொல்றேன். நம்பர் 1 பாஸ் இது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியா பாஸ்? அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி இப்போ எங்க நடந்துகிட்டு இருக்கு? அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி உனக்காக தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் தர போறோம். அதாவது இந்த புர்புரி நகரத்துல ஒரு இடம் விடாம ஒரு வீடு விடாம எல்லாம் எடுத்து நீ தான் கொள்ளை அடிச்சிருக்க, மக்களை ஏமாத்திருக்க. அதனால உனக்கு பரிசு தரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தர போறீங்களா? சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு. கிஃப்ட்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா? நான் என் பங்குக்கு நானும் கொடுக்குறேன், வாங்கிக்க. இப்படி அடிச்சா பிள்ளை என்ன பண்ணுவா? இப்படி அடிக்கலாம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களடா. பார்ட்டி இருந்த பேர்ல எனக்கு கூட்டிட்டு வந்து அடி பீன்றீங்களடா, உதைக்கிறீங்களடா. இன்னொரு தடவை புர்புரி நகரத்தை திருடின உன் கைய கால வெட்டி போட்டு வந்தா சோம்பேறி. கொஞ்சம் இருங்க, அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அந்த மோட்டுவையும் பத்துலவையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். நம்பர் 1 ஒரு பெரிய கொம்பை கொண்டு வாடா தடியா. போ கொண்டு வரேன் பாஸ். உனக்கு தான் ட்ரீட். எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி சொன்னேன். ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா? எல்லாம் என்னைய நிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கண்ணியா வந்து நிக்கிறீங்கல்ல. சாரி பாஸ், சாரி. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாஸ். அது வந்து என்னன்னா நீங்க தான் எப்பவுமே பார்ட்டி கொடுக்கறதே இல்லையா பாஸ்? அதுவும் அந்த போட்டு வைக்கிற பார்ட்டிலயாவது போய் சாப்பிடலாம்னு நினைச்சோம் பாஸ். என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குடா. அந்த மோட்டுவட ஒரு வழி பண்ண போறேன்டா. இப்ப என்னோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பாருடா. மோட்டு இப்ப டானாக போறான்டா. அந்த சூட்கேஸ்ல இருந்து சூட் எடு. நம்பர் 2 சீக்கிரட்டா. தூக்கி போடுறா. மோட்டு இதுதான்டா நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் பார்ட்டி. இப்ப எவ்வளவு ஜாலியா இருக்க போகுதுன்னு பாருடா. உன் கழுத்து கடியில நான் ஒரு மிஷினை வச்சிருக்கேன். அது உன்னோட சவுண்டுக்காக மட்டும்தான் மோட்டு. இப்ப நீ எதை பேச நினைச்சாலும் சரி, இந்த மோட்டுவோட குரல் இந்த டானோட குரலா மாற போகுதுடா. என்ன தூக்கம் மோட்டு? எங்கடா? அம்மா, என்ன தைரியம் இருந்தா என்னோட பெட்ல வந்து ஆயா வந்து படுத்து தூங்கிட்டு இருப்ப. தண்டனை கேட்டா நீ இப்ப பாருடா உன்னை என்ன பண்றேன்னு. நில்றா டேய். நீ எங்க போனாலும் உன்னை துரத்தி கூட்டிட்டேன். இது என்னோட வீடுடா. இதுல இருக்கிற எல்லா மூளை முழுக்கும் எனக்கு தெரியும். நீ எங்க போனாலும் உன்னை விரட்டி விரட்டி அடிக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். நில்றா. உனது நெல்லு. பத்லு உனக்கு என்னாச்சு? என்ன அடிக்கிறேன்? நான் மோட்டுடா பத்லு. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து என் பெட்லயே படுப்பேன். நில்றா. உன்னை இன்னைக்கு உரிச்சி ஊர்க்கா போட்டுறேன்டா. சீக்கிரம் சார் என்னை காப்பாத்துங்க. இந்த பத்லு கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏன் பத்லு இப்படி அடிக்கிறேன்னு அவர் விசாரிப்பாருடா. ஓ
இன்னொரு தடவை என் கண்ணுல நீ மாட்டின என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. என்ன விஷயம் நடந்துச்சுன்னு மோட்டுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லடா. அவ ஆள் மட்டும் இல்ல, குரலும் என்ன பதில் இருக்குல்ல. ஹலோ பாக்ஸர் அண்ணாச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது ஜான் உங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணா. அவன் என்ன பார்த்ததும் ஒரேடியா எஸ்கேப் ஆயிட்டான். ஏய், நான் இப்ப அவனை ஒரு 2ல 1 பார்க்க போறேன். அது சரி, நீங்க யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. ஏண்டா, நீ இன்னும் திருந்தாம இருக்கியா? என் வீட்லயே திருட பாக்குறியா? இனிமே நீ என் வீட்டு பக்கத்துலயே இருக்க கூடாது. கிளம்பு, உன்னை என் கண்ணிலே பார்க்க கூடாது. ஓ. சிங்கம் சார், ஜான் என் வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கான். சீக்கிரம் போங்க. சிங்கம் சார், தயவு செஞ்சு பாக்ஸரை தடுத்து நிறுத்துங்க. அவர் என்ன அடிக்க வராரு. Stop in the name of law. நான் உன்னை பிடிச்சி ஜெயில போட போறேன். எல்னில நீ ரொம்ப நல்லா அடிச்ச. இந்த மாதிரி அடிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் என்ன பண்ணேன்? எல்லாரும் ஏன் என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியலையே. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அடே ஜான், இது உன்னோட வேலை தானா? உன்னை என்ன பண்றேன் பாருடா. ஆச்சரியமா இருக்கு. தண்ணிக்குள்ள ஜானோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுது? திடீர்னு என்னோட முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது அச்சஸ்ல அப்படியே ஜானோட முகம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியலையே. பத்லு, போன் நம்பரு மோட்டோவோடது தான். ஆனா வாய்ஸ் எல்லாமே அப்படியே டண்டனக்க டான் மாதிரியே இருக்கு. பத்லு, என் வாய்ஸ் மட்டும் இல்ல, என்னோட ஃபேஸையும் ஜான் மாதிரியே மாத்திட்டானுங்கடா. எல்லாரும் அந்த ஜான் தான் நினைச்சுக்கிட்டு அடி பின்றாங்க பத்லு. இது எல்லாமே அந்த ஜானோட வேலை தானே. மோட்டோ, நீ நேரா டாக்டர் ஜக்கா சார் கிட்ட போ. நானும் அங்கிட்டு வந்துடுறேன். என்ன நான் சொல்றது? இந்த மோட்டுவுக்கு நான் சரியான தண்டனை கொடுத்துட்டேன். இனிமே அவ ஜென்மத்துக்கும் நம்மளோட ரூட்ல கிராஸ் பண்ணவே மாட்டாடா. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பாஸ். நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? மோட்டை இப்ப அடி வாங்கிட்டு இருப்போம் பாஸ். என்னது? சரி வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. போலாமா? மொட்டும் என் உயிருக்குறான உயிர் நண்பா உடன் பெறுவா சகோதரா. ஜான் தன்னோட பாடி சூட்டை வணக்கப்பட்டு விட்டுருக்கான். இப்ப அந்த சூட்டை நான் அன்லாக் பண்றப்பா. இது வேலையா? அட அங்க பாருப்பா, அந்த மிஷினால தான் உன் வாய்ஸ் கூட ஜான் வாய்ஸ் மாதிரியே மாறிடுச்சு. ஆமா நண்பா. வாங்க இங்க போலாம். அந்த குட்ட பையன் தான இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறேன். அத நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஏறு மோட்டோ, அவனுங்க எப்படி நம்ம கிட்ட தில்லாலங்கடி விளையாட்டு விளையாடுனாங்களோ அதே விளையாட்டு நாமளும் அவங்க கிட்ட விளையாடணும். எப்படிடா? என்ன சொல்றது? பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சீக்கிரம் சொல்லுடா. ஐடியா. இந்தடா மண்ணா. குடுறப்பா. யார் போன் பண்றாங்க? ஹலோ
மோட்டோ நான் சொல்றத கொஞ்சம் ரிலாக்ஸா கேளு. நீ என்ன பண்ற, நம்பர் 1 நம்பர் 2 இருக்காங்களே, 2 பிதுங்கின வைத்தனங்களையும் நல்ல வேலை வாங்க. இதுதான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க 2 பேரும் திங்கிறதுக்கு தான் லாய்க்கி. அவங்களுக்கு தெரியக்கூடாது நீ தண்டனக்கா டான் இல்ல மோட்டோ தான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அவங்க தண்டனக்கா டானை கட்டி போட்டு வச்சிருக்கேன். அவங்க தண்டனக்கா டான் காணாம போன விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தனா அவங்க 2 பேரும் உன்னதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்ன பண்ணாலும் சரி உண்மையை ஒத்துக்காத மோட்டோ. கடைசி வரைக்கும் இதை நீ அப்படியே மெயின்டைன் பண்றா. என்ஜாய். பை. நம்பர் டூ டடியா எந்திரா. டேய் குண்டுமணி, இவன் மோட்டுடா. இவன் தான் நம்ம பாஸ மாட்டி விட்டுருக்கான்டா. அதனாலதான் சொல்றேன், இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம பாஸ கடத்துறதுக்கு இவனை பழி வாங்கியே தீரணும். என்ன சொல்ற நம்பர் டூ? பாஸ் எழுதிருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா விஷயம்? காலங்காத்தால 2 பேர் கையில கம்பு இருக்கு. என்னடா என்னாச்சு? பாஸ், உங்களுக்கு நாங்க சேவை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ரெடியா நம்பர் டூ? என்ன அடிக்கிறீங்க? என்ன அடிக்கிறீங்கடா? அடிக்காதீங்கடா. பாஸ் ஒரு வேஷம் போட்டு ஏமாத்தியாமா? அடிக்காதீங்கடா. நம்பர் டூ, அடி அடி எல்லாம் அடி. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.